சிக்கன் கோலா உருண்டை செஞ்சு தரேன். சூப்பரா செய்வேன். செஞ்சு தரவா? நல்ல காரசாரமா. சூப்பரா என்னன்னு செஞ்ச பிறகு அப்புறம் பார்ப்போம். எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. குடும்ப பெண்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் இது தெரியும், எந்த கன்சிஸ்டன்சில அரைக்கணும் அப்படின்றது. இங்க வந்தாலே எனக்கு ஒண்ணுமே நல்லா வராது. அது என்ன ரீசன்னே தெரியாது. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்றேன். வெறித்தனம், ஜெயிக்கணுங்கிற வெறித்தனம். ஹாய், வணக்கம், வெல்கம் டு சங்கீதா சேஸ். Very good evening to all of you. Thank you so much for the support given so far. இதுதான் நம்ம சேனலோட தாரக மந்திரம். எடுத்தது எல்லாருக்கும் வணக்கம் சொல்லணும், அதுக்கப்புறம் வந்து தேங்க்ஸ் சொல்லணும், இதெல்லாம் வந்து சொல்லணும், சரியா? பொட்டேட்டோ அந்த மாதிரி. பொட்டேட்டோ அப்புறம் பொட்டேட்டோ. ஸோ ஆக்சுவலாக கிளைமேட் நல்லா இருந்ததா, ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருந்துச்சா, சரி ஓகே மொட்டை மாலில் போய் கொண்டாந்து நின்று காஃபி குடிச்சு என்ஜாய் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இந்த டைமுக்கு ஒரு உளுந்த வடை, ஒரு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, இந்த மாதிரி எதனா சுட சுட புள்ள ஊர்ல இருந்து வந்திருக்கே, எதுனா அதுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் எடுக்க தெரியுதுல்ல, தேங்காய் எண்ணெய் எடுக்க தெரியுதுல்ல. வீட்டுக்கு வந்தா நான்வெஜ் எடுத்து சமைச்சு போடணும், ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும், டிஃபன் செஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு தாயோட கடமை. தேங்காய் எண்ணெய் எடுக்கிறது, விளக்கெண்ணெய் எடுக்கிறது, நல்லெண்ணெய் எடுக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. இதெல்லாம் யாருமே இல்லாதப்போ வச்சுக்கணும், புரியுதா? இப்போ இன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது, அதனால ரொம்ப கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு தரீங்களா? என்ன வேணும், என்ன வேணும்? நீ செய்ய. ஆக்சுவலா ஆமா, நீங்க தான் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தீங்க, எப்ப பார்த்தாலும் சென்னையில நீயா சமைச்சு நீயா சாப்பிடுற, ஒண்ணு வீட்டுல ஒரு நாள் ஒரு பொழுது கூட செஞ்சு கொடுத்தது இல்லையா, அதனால ஒரு பெரிய இதாவே இருக்கும். ஓகே ரைட், அப்ப நான் ஏதாவது செஞ்சு தரவா? ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு தரவா? ஒரு நாள் நான் வந்து ரொம்ப இவங்க எப்படி தெரியுமா நான் சொல்றேன், நான் ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு சரி இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூடியூப்ல பார்த்துட்டு போய் ட்ரை பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் மோமோ நான் செஞ்சு கொடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு மோமோ நான் செஞ்சு கொடுத்தேன். ஆமா, தொடவே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ மோமோ கொண்டு போய் குப்பையில போட்டேன், சிக்கன் மோமோஸ். அதோட விட்டுட்டு உங்களுக்கு நான் எதுவுமே செஞ்சு கொடுக்குறது கேவலமா கொடுத்தீங்கன்னா நான் நல்லாவே சமைக்க மாட்டேன்னு நினைச்சுப்பாங்க. அது பச்சைக்கறி அப்படியே இருந்தது, நமக்கு அதெல்லாம் முடியாது, பிடிக்கலையா அவங்களுக்கு. அதனால சிக்கன் கோலா உருண்டை செஞ்சு தரேன். சூப்பரா செய்வேன். செஞ்சு தரவா? நல்ல காரசாரமா. சூப்பரா என்னன்னு செஞ்ச பிறகு அப்புறம் பார்ப்போம். எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. தெரியுதா இப்ப ஏன் நான் இவங்களுக்கு எதுவுமே செஞ்சு தர மாட்டேன், தனியா நான் மட்டும் உட்காந்து சாப்பிடுறேன்னு? அதுதான் ரீசன். போனா போதும், நீங்க நான் செஞ்சு தரேன். இதுதான் கடைசி. இன்னைக்கு மட்டும் நான் செஞ்சு கொடுத்த சிக்கன் கோலா உருண்டை தீந்து போகல அப்படின்னா இதுக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன், சரியா? எல்லாத்தையும் மிட்டுக்கு ஜில்லுக்கு போட்டுருவோம் அதுக்கப்புறம், புரியுதா? ஓகேவா? செஞ்சு தரவா? சிக்கன் இருக்குல்ல வீட்டுல. ஓகே ரைட், அப்ப வந்து நம்ம வந்து இதை வந்து சிக்கன் கோலா உருண்டை vlog-ஆ நம்ம மாத்திக்கலாம். ஓகே டன், கிச்சன்ல மீட் பண்ணுவோம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். வெல்கம் பேக் டு த கிச்சன். ஸோ நான் இன்னைக்கு என்ன செஞ்சு கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்னா சிக்கன் கோலா உருண்டை. கரெக்ட், ஐயோ டிஷ் பேரே மறந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற சிக்கன்ல வந்து கொஞ்சம் போன்லெஸ் பீஸா ஃபுல்லா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/4 கிலோக்கு மேல. ஸோ அதனால வந்து ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஒரு 1/4 கிலோ சிக்கனுக்கு மேல போன்லெஸ் பீஸா எடுத்து வச்சிருக்கேன். பார்க்கும்போது நாக்கெல்லாம் ஊறுதே. ஸோ எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம அரைக்க போறோம். ஃபர்ஸ்ட் இதை அரைக்க போறோமா? நான் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துறேன், ஏன்னா நடுவில் நான் ஏதாவது மறந்துடுவேன். அதனால வந்துட்டு இந்த சிக்கனை ஃபர்ஸ்ட், அதாவது நீங்க ரொம்ப கெட்டியா அரைச்சிடக்கூடாது. குடும்ப பெண்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் இது தெரியும், எந்த கன்சிஸ்டன்சில அரைக்கணும் அப்படின்றது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. ஸோ லைட்டா ஒரு உருண்டை பிடிக்கிற பதத்தை அரைச்சு இதை வச்சுக்கணும். அதுக்கடுத்து என்ன தெரியுமா தனியா போட்டு அரைக்கணும்? இந்த பொட்டுக்கடலை, இவ்வளோ பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும் ஒரு வாட்டி. ஸோ அரைச்சிட்டு அதில் வந்து கரம் மசாலா, உப்பு, மஞ்சள், சீரகம், சோம்பு, ஆக்சுவலாக சீரகம் சோம்பையும் சேர்த்து போட்டு அரைக்கணும், நீங்கள் பவுடராக வச்சு இல்லாட்டி. ஸோ இதெல்லாம் போட்டு அரைச்சி மொத்தமாக மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டுக்கணும், எல்லாமே போட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயில் பொரிச்சிருக்கோம்னா சுவையான கோலா உருண்டை ரெடி. ஸோ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். சிக்கன் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பதத்துக்கு அரைச்சிருக்கேன்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சா அவ்வளோதான், டேஸ்ட் வராது, ஒன்றும் வராது, அப்புறம் வீட்டில் கிளி வாங்க வேண்டியதுதான். ஸோ அதுக்கடுத்து என்ன அரைக்க போறேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி. இது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம்னா மிக்சியில உப்பு, மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு, அவ்வளோதான். இதை தான் சேர்த்து நம்ம அரைக்க போறோம். அதுக்கப்புறம் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கலந்துட்டு உருண்டை போட்டு பொரிச்சு சாப்பிட்டா முடிஞ்சு. பச்சை மிளகா இதெல்லாம் காமிச்சோல்ல, ஸோ அதெல்லாம் அரைச்சாச்சு. அதை வந்து நான் தண்ணி ஊத்தாம தான் ஜென்ரலா அரைப்பேன். ஏன்னா தண்ணி ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா உருண்டை வராது அப்படின்ற காரணத்தினால
தண்ணி ஊத்தாம இருப்பேன். சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பொட்டுக்கடலை வீட்டுல எல்லாம் வச்சுக்கோங்களேன், இந்த கார்ன்ஃபிளவர் மாவு இருக்கு, கடலை மாவு எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை போட்டு மேட்ச் பண்ணிப்பேன். எனக்கு பொட்டுக்கடலை இங்க இருந்தது, அதனால எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி உப்பு போட்டு அரைச்சிட்டேன். இப்போ வந்து இதோட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேற போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஸ்ட்ரைட்டா லைட்டா ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து இதில் போட்டுடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடுறேன். சீரக சோம்பெல்லாம் வேற கொஞ்சம் நிறையா போட்டிருக்கோம், ஸ்மெல்லு ஒரு மாதிரி டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச சிக்கனோட சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச இதையும் நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு ஐயோ, ஆக்சுவலாக எனக்கு சென்னையில் இந்த டிஷ் ரொம்ப நல்லா வரும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி வீட்டில் சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி ஈவினிங் டைமில் போர் அடிச்சிச்சுன்னா இதை செஞ்சு கம்மியாக எனக்கு மட்டும் அளவாக ஒரு 4-5 கோலா உருண்டை வர மாதிரி செஞ்சு 4-5 இல்லை ஒரு 7-8 வரும், நல்லா சாப்பிடுவேன். பட் இங்கே வந்து எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இங்கே வந்தாலே எனக்கு ஒன்றுமே நல்லா வராது. அது என்ன ரீசன்னே தெரியாது. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அப்படியே வைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன காயலை, அதனால நமக்கு மதிக்க மாட்டேங்குது. நல்லா பிசைஞ்சிடணும், இல்லைன்னா அங்கங்கே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது சரியா இதாகாது. நான் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாகவே போடுறேன். நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தெரியும்ல, ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வரும்போது பெரட்டி போட்டு எடுத்துடணும். பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கணும், இல்லைன்னா புஷ்ஷுன்னு ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ வீட்டில் நம்மளை கிச்சன் பக்கமே விட மாட்டானுங்க. அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கிடுவோம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நடுவில் சில சிக்கன் சரியாக மிக்சியில் அரைப்படாதனால கையில் கொஞ்சம் வருது, அதை வேக வச்சு மேட்ச் பண்ணி ஏமாற்றி கொடுத்து விட்ருவோம். இப்போ தான் சிக்கன் எண்ணெய் வேக ஆரம்பிச்சிருக்கு. எண்ணெய் காய ஆரம்பிச்சிருக்கு. நடுவில் ஒரு குட்டி உருண்டை. இதுவே மட்டனில் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு நாள் மட்டனில் ட்ரை பண்ணி, நான் மட்டனில் ட்ரை பண்ணதே இல்லை. ஒரே ஒரு வாட்டி மட்டனில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும். இப்போவே ஒரு மாதிரி கமன்னு ஸ்மெல் வருது. நம்ம சமைக்கிறத ஒன்றுமே ஒத்துக்க மாட்றாங்க, ஏற்றுக்க மாட்றாங்க. இன்னைக்கு நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம். ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. இதுக்கு தொட்டுக்கிறதுலாம் எனக்கு எதுவும் பிடிக்காது. மேபி வீட்டில் ஏதாவது சாஸ் இருந்தது அப்படின்னா அந்த சாஸ் போட்டு, இல்லை மைனஸ் இருந்தது அப்படின்னா மைனஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். எங்கள் அம்மா நான் என்னமோ பயங்கரமாக சமைக்க போகிற மாதிரி எங்கள் அம்மா ஃபோனில் ஹெட்ஃபோன் போட்டு ஜாலியாக சோஃபாவில் உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஒரு பெரிய சமையல்காரி தான் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு நான் காமிச்சுக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் வேகட்டும். எல்லாத்தையும் இதிலே போட்டோம்னா சரியாக வேகாது. கடைசி ஒரு 2-3 உருண்டைக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அதை போட்டுட்டு ஃபைனலாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு மீட் பண்ணுறேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எப்படி நல்லா குழி பணியார மாதிரி குண்டு குண்டா இருக்கா? அவ்வளோதான். 3 to 4 minutes தான், முடிஞ்சு கதை. இந்த முடிஞ்சுதா. நல்லா வேக வைக்கணும். பிகாஸ் நம்ம பெரிய பெரிய உருண்டையா போட்டிருக்கோம். டப்புன்னு எடுத்துட்டோம்னா வெளியில வெந்த மாதிரி இருக்கும், உள்ள வெந்திருக்காது. யாருக்கிட்ட நம்ம இவங்க தான் பெரிய சமையல் சாணக்கியன் மாதிரி நம்மகிட்ட வந்து டெஸ்ட் வைக்கிறது. இதை செய்ய அதை செய்யணும். எஸ், ஃபைனலி இது கோலா உருண்டை இஸ் ரெடி. ஸோ இந்த மாதிரி கலரில் வரும்போது எடுத்துடணும், இல்லைனா ரொம்ப கருகி போயிடும். அப்படியே விட்டா இல்லைனாலும் ரொம்ப வேகாமல் போயிடும். கரெக்டாக அதை அப்படியே பெரட்டி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கலர் வரும்போது எடுத்துடணும். கரெக்டாக அந்த குலாப் ஜாமுன் கலர், குலாப் ஜாமுன் கூட ஆக்சுவலாக இதோட ரொம்ப டார்க்காக இருக்கும், பட் அந்த அளவுக்கு போயிடக்கூடாது. ஸோ இந்த கலரில் வரும்போது எடுத்து விட வேண்டும்.